நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நாமக்கல் இமயம் சிறப்பு மருத்துவமனை வழங்கும் நலமே சூழ்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் பழனி. இன்றைய நிகழ்ச்சியில் இமயம் சிறப்பு மருத்துவமனையின் உயர்தர சிகிச்சைகள் குறித்தும், குழந்தைகள் நல மருத்துவம் குறித்தும், எலும்பியல் சார்ந்த மருத்துவம் குறித்தும் பதிவு செய்ய இருக்கிறோம். முதலில் நம்மோடு குழந்தைகள் நல மருத்துவர் மற்றும் அலர்ஜி ஆஸ்துமா சிறப்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் அபிநயா இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், முதல்ல குழந்தைகளுக்கு அப்படி நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த தடுப்பூசி செலுத்துவது எந்த அளவுக்கு முக்கியம், எந்தெந்த தடுப்பூசிகள் அத்தியாவசியம், எதெல்லாம் நம்மளுடைய விருப்பத்தின் அடிப்படையில் போட்டுக்கலாம்? ரொம்ப நல்ல கேள்வியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ தடுப்பூசிகள் பொறுத்த வரைக்கும் இப்போ இன்றைய காலகட்டத்தில் பெற்றோர்கள் எல்லாருக்குமே நல்ல அவேர்னஸ் வந்துருச்சு. ஸோ அவங்களாவே முன் வந்து என் குழந்தைக்கு எல்லா தடுப்பூசிகளும் போடணும், முடிந்த வரைக்கும் குழந்தைங்களை வந்து ஆரோக்கியமா வளர்த்தணும் அப்படின்றதுல வந்து ரொம்பவே கரெக்டா இருக்காங்க. ஸோ தடுப்பூசிகளை வந்து குழந்தை பிறந்த 24 மணி நேரத்திலேயே நம்ம வந்து 3 தடுப்பூசிகளை வந்து கொடுத்துடுறோம். ஸோ அதுல வந்து முதல் ஊசி வந்து பிசிஜின்னு சொல்லக்கூடிய டியூபர்குலோசிஸ், அதாவது காச நோய்க்கு எதிரான தடுப்பூசி. இதை வந்து குழந்தையோட இடது தோள்பட்டையில தருவோம். இதை தான் நம்ம வந்து வழக்கத்துல அம்மை ஊசி அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அது போட்ட இடத்துல ஒரு சின்னதா ஒரு அம்மை கொப்பளம் மாதிரி வரும், அது அம்மை ஊசின்னு சொல்றோம். ரெண்டாவது வந்து மஞ்சக்காமலை டைப் பிக்கான தடுப்பூசி. மூணாவது வந்து ஊசி கிடையாது, அது போலியோ சொட்டு மருந்து. ஸோ இந்த 3 மருந்துமே வந்து 24 மணி நேரத்துக்குள்ள நம்ம கொடுத்துடுறோம். இது வந்து கட்டாயம். அடுத்த சில ஊசிகள் எதெல்லாம் கட்டாயம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். 6வது வாரம், 10வது வாரம், அப்புறம் 14வது வாரம் குழந்தைக்கு இந்த வயதுலலாம் வந்து நம்ம போடக்கூடிய ஊசிகள் கண்டிப்பா குழந்தைங்களுக்கு போடணும். ஏன்னா இதுல வந்து 7 வெவ்வேறு நோய்களுக்கான ப்ரொடெக்ஷனை வந்து தந்துட்டு இருக்கோம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் டிப்தீரியா, பெர்டூசிஸ்னு சொல்லக்கூடிய கக்குவான் இருமல், டெட்டனஸ், நிமோனியா, மூளை காய்ச்சல், அப்புறம் போலியோக்கான இன்ஜெக்ஷன், இதை வந்து கட்டாயமா எல்லாருக்கும் போடுறோம். அது மட்டும் இல்லாம ரோட்டா வைரஸ், டயரியாக்கு எதிரான சொட்டு மருந்து. இதற்கு பிறகு 9வது மாசத்துல குழந்தைங்களுக்கு வந்து ருபெல்லா அண்ட் மீசில்ஸ், தட்டமைக்கான ஊசி போடுறோம். 1.5 வயசுல நம்ம ஆல்ரெடி போட்ட இந்த முத்தடுப்பூசிக்கான பூஸ்டர் போடுறோம். இதையே நம்ம 4 வயசுலயும் ரிப்பீட் பண்றோம். இது எல்லாமே கட்டாயமா போடணும். மினிமலா நம்ம வந்து எந்த குழந்தை பிறந்தாலும் இதை வந்து நம்ம கட்டாயமா போடணும். இது இல்லாம ஆப்ஷனல் வேக்சின்ஸ்னு சொல்லக்கூடிய நம்ம வந்து இந்த நோய்கள் எல்லாம் நம்ம வந்து சொசைட்டில இருக்கு. இதை பேரண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் சொல்லுவோம், இந்த இதெல்லாம் ஊசிகள் அவைலபிளா இருக்கு. ஸோ அவங்களுடைய விருப்பத்தின் பேரை போட்டுக்கலாம். அதுல வந்து ஃப்ளூ தடுப்பூசி, டைஃபாய்டுக்கு எதிரான தடுப்பூசி, அப்புறம் மஞ்சக்காமலையில நான் டைப் பி சொல்லியிருந்தேன், இது டைப் ஏக்கான ஒண்ணு. அப்புறம் மூளை காய்ச்சல்ல ஜாப்பனீஸ் என்கெஃபலைட்டிஸ்னு சொல்லக்கூடிய ஒண்ணு, மெனிங்கோகாக்கல். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம விருப்பத்தின் பேரில் போடக்கூடிய, எந்த வயசுல போடணுமோ, எந்த அளவு சரியா போடணுமோ அந்த டைம்ல போடுறது பெட்டர். முடிந்த வரைக்கும் முதல் 5 வருஷம். ஸோ இது தடுப்பூசிகள்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சொல்லுவாங்க பேரண்ட்ஸ், டாக்டர் நீங்க கூப்பிட்டே இருக்கீங்க, இன்னும் 1 மாசத்துல வரணும், 2 மாசத்துல வரணும். ஸோ மேக்சிமம் ப்ரொடெக்ஷன் 5 வயசு வரைக்கும். அதற்கு பிறகு எந்த ஒரு நோயானாலும் அதற்கான வீரியம் குறைஞ்சிரும், குழந்தைங்களுக்கான எதிர்ப்பு சக்தி வந்துடும். ஸோ எல்லாமே ஒரு முடிஞ்ச வரைக்கும் அந்த 5 வயசுக்குள்ள போடுறது தான் நல்லது. டாக்டர், நீங்க குழந்தைகள் நல மருத்துவரா மட்டும் இல்லாம அலர்ஜி ஆஸ்துமா ஸ்பெஷலிஸ்டாகவும் இருக்கிறீங்க. அதனால கேட்குறேன், குழந்தைகளுக்கு ஜென்ரலா என்ன மாதிரியான அலர்ஜி வரும் டாக்டர்? குழந்தைங்களுக்கு வரக்கூடிய காமன் அலர்ஜிஸ் வந்து நான் 4 டைப் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபுட் அலர்ஜி, அதாவது உணவுக்கான ஒவ்வாமை. ஸோ உணவு பொருட்கள் காமனா நம்ம பாக்குறது வந்து 1 வயசுக்குள்ள இந்த பசும்பாலை ஸ்டார்ட் பண்ணும்போது வரக்கூடிய ஒவ்வாமை தான். இந்த பசும்பாலுக்கான ஒவ்வாமை கவுஸ் மில்க் புரோட்டீன் அலர்ஜின்னு சொல்லுவோம். ஸோ சீக்கிரமா பசும்பாலை ஸ்டார்ட் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு வாந்தி, வயிற்றுப்போக்கு, சில சமயம் மோஷன்லயே வந்து ரத்தம் கலந்து போகுவாங்க, அண்ட் குழந்தை வெயிட் போடாமே இருப்பாங்க. இதை வந்து நம்ம ஃபெயிலியர் டு த்ரைவ் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உணவு ஓமையில பசும்பால். 2வது முட்டை. சில குழந்தைங்களுக்கு முட்டைக்கான ஓவாமை இருக்கும். நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ், சிக்கன், மட்டன், மீன், அப்புறம் காமனா தரக்கூடிய நட்ஸ்ல வேர்க்கடலை. இந்த உணவு பொருட்கள், அதாவது நான் சொன்ன இந்த 4 உணவு பொருட்கள் ரொம்ப காமன். சவுத் இந்தியால வந்து கோதுமைக்கான ஓவாமை குறைவு, பட் நார்த் இந்தியால கோதுமைக்கும் ஓவாமை இருக்கு. இப்போ இந்த அலர்ஜி, இந்த ஒவ்வாமை அப்படிங்கிறத நம்ம எப்படி எல்லாம் புரிஞ்சுக்கலாம்? ஏன்னா தோல்ல ஏதாச்சும் ஆச்சுன்னா தான் அலர்ஜி அப்படிங்கிறதா எல்லாருமே காமனா தெரியும். அதை தாண்டி இருக்கிற அலர்ஜி என்னென்ன, குழந்தைங்களுக்கான அலர்ஜி, அதை பத்தி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன். கரெக்ட். ஸோ இந்த உணவு ஓமை வந்து ஸ்கின்லயும் வரும். ஒரு பொருளை சாப்பிடுறோம், அந்த குழந்தைக்கு அலர்ஜி இருக்குன்னா உடனே தோல் மேல தடிச்சிரும். இதுக்கு அடுத்து இது வந்து மைல்ட் ரியாக்ஷன், அர்டிகேரியான்னு சொல்லுவோம். குழந்தை உடனே ரொம்ப வந்து சொரிய ஆரம்பிச்சிருவாங்க அந்த இடத்த, உடம்பு முழுக்க ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல பரவிடும். அதுக்கு அடுத்து இரும்ப ஆரம்பிப்பாங்க, அவங்களுக்கு மூச்சு விட சிரமம் வரும்,
வீசிங்னு சொல்லக்கூடிய சுவாச குழாய் அடைக்கும் அண்ட் உதடு முழுக்க வீங்கும், கண்ணை சுத்தி வீக்கம் வரும். ஸோ அலர்ஜி அப்படின்றது வந்து வெறும் தோல்ல வரக்கூடிய அந்த ஸ்கின் டிசீஸ் மட்டும் இல்லாம எந்த ஒரு உறுப்பையும் பாதிக்கலாம். அது வந்து பெற்றோர்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம நேசல் அலர்ஜிஸ் சில குழந்தைங்களுக்கு 2 வயசு 3 வயசு குழந்தைங்களுக்கு இப்போ என்னோட பிராக்டிஸ்ல நான் பாக்குறது என்ன அப்படின்னா, காலைல எழுந்த உடனே தும்மல், சளி இருக்கும், சிலருக்கு இருக்காது, பட் தும்மிட்டே இருப்பாங்க. இந்த தும்மல் வந்து அடுக்கு தும்மல் மாதிரி விடாம வந்துட்டு இருக்கும். சிலருக்கு மூக்குல இருந்து தண்ணி மாதிரி வடிஞ்சிட்டே இருக்கும், மூக்கு அடைப்பு. அண்ட் முக்கியமா பேரண்ட்ஸ் சொல்லக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னா, நைட் தூங்கும் போது கொரட்டை வருது, பெரியவங்க மாதிரி என் குழந்தைக்கு வருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே சிம்டம்ஸ் ஆஃப் அலர்ஜி இன் த நோஸ். அடுத்த அலர்ஜி வந்து செஸ்ட் ரிலேட்டட், அதாவது சுவாச குழாய் அடைச்சதுன்னா பெரியவங்களுக்கு வர மாதிரி ஆஸ்துமா சிறு குழந்தைங்களுக்கும் வரும். இதையும் நம்ம வந்து அட்ரஸ் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எஃபெக்டிவா பண்ணா குணப்படுத்திடலாம். இந்த ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள், அலர்ஜி போன்ற பிரச்சனைகள் பெற்றோர்களுக்கு ஒரு வேளை இருந்ததுன்னா அது குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்? இது ரொம்ப நல்ல கேள்வி. ஏன்னா பெற்றோர்கள் இப்போ நிறைய பேர் என்ன வந்து கேட்கிற ஒண்ணு என்னன்னா, டாக்டர் நான் ரொம்ப நாளா இன்ஹேலர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், என் குழந்தைக்கு இப்பதான் 1 வயசு ஆகுது, 1.5 வயசு ஆகுது, அவனுக்கு பிற்காலம் இந்த பாதிப்பு வருமா, அவனுக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் தேவைப்படுமான்னு கேக்குறாங்க. ஆஸ்மா, அலர்ஜிஸ் இது எல்லாமே மரபணு சார்ந்த ஒரு விஷயம். ஸோ பெற்றோர்கள் இருந்து கண்டிப்பா குழந்தைங்களை பாதிக்கும். அந்த பாதிக்கிற சதவீதம் வந்து மாறும். ஒரு பெற்றோர் பாதிச்சிருந்தாங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கண்டினியூஸா எடுத்துட்டு இருக்க பட்சத்துல 40% வரைக்கும் குழந்தைங்களுக்கு ரிஸ்க் இருக்கு, அவங்களுக்கும் ஃபியூச்சர்ல வரலாம். இதுவே அப்பா அம்மா இருவருக்குமே அந்த பாதிப்பு இருந்தது அப்படின்னா ஆஸ் ஹை 70% வரைக்கும் குழந்தைங்களுக்கு பாதிப்பு இருக்கு. பட் பெற்றோர்கள் வந்து இதை நினைச்சு பயப்படவே வேண்டாம். இது வந்து ரிஸ்க் பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோமே தவிர இவ்வளோ பெர்சன்டேஜ் ஒரு 10 குழந்தை 7 குழந்தை கண்டிப்பா வரும் அப்படின்றத நம்ம சொல்லல. சோ எந்த ஒரு சின்ன அறிகுறியா இருந்தாலும் பெற்றோர்கள் வந்து டாக்டர் அணுகி அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்றதுக்கான அவேர்னஸ் தான். தாய்ப்பால் ஊட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா அதுலயும் சில பேருக்கு, தாய்மார்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நம்ம எந்த பொசிஷன்ல தாய்ப்பால் ஊட்டணும், எவ்வளோ காலம் வரையும் ஊட்டணும் அப்படின்னு எல்லாம் இருக்கு. அதை பத்தின உங்களுடைய கருத்து, உங்களுடைய சஜஷன்? ஸோ குழந்தை பிறந்த உடனே இந்த முதல் 24 மணி நேரம் கொடுக்கக்கூடிய அந்த தாய்ப்பால் அது ரொம்ப முக்கியம். அதுலயும் பிறந்த உடனே இப்பெல்லாம் 1 ஹவர்லயே வந்து நம்ம தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய மதர்ஸ் என்கரேஜ் பண்ணிட்டே வரும். ஏன்னா அந்த முதல் 1 ஹவரை வந்து கோல்டன் ஹவர்னு சொல்றோம். ஸோ அந்த கொலஸ்ட்ரம் அது குழந்தைக்கு போய் சேரணும். ஏன்னா அவ்வளோ ரிச், அது வந்து அம்மாவோட எதிர்ப்பு சக்தி எல்லாம் சேர்ந்து அந்த புரதச்சத்து, கொழுப்புச்சத்து எல்லாம் சேர்ந்து குழந்தைக்கு போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் 1 ஹவர் ஃபீட் பண்ணிருங்க. அது எமோஷனலான நேரமும் கூட. கண்டிப்பா அந்த பாண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நார்மல் டெலிவரி ஆகட்டும் இல்ல ஆபரேஷன் மூலியமா குழந்தை பிறக்குது, என்னால உட்கார்ந்துட்டு எல்லாம் ஃபீட் பண்ணவே முடியலன்னு நிறைய மதர் சொல்றாங்க. கண்டிப்பா இது வந்து புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நான் நிறைய மதர்ஸ்க்கு என்ன சொல்லுவேன்னா, நீங்க படுத்துட்டு கொடுக்கலாம், தாய்ப்பால் தரலாம். சி செக்ஷன் பண்ணவங்க, ஆபரேஷன் பண்ணவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் உட்கார்ந்துட்டு கொடுக்கறது கொஞ்சம் சிரமம் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா முதுகு வலி வரும் ரொம்ப நேரம் கொடுத்தா, பின்னாடி பேக் சப்போர்ட் இல்லாம உட்கார்ந்து கொடுக்கும்போது நிறைய வரும். சோ சிட்டிங் பொசிஷன்லயும் கொடுக்கலாம், படுத்து கொண்டும். அதாவது ஒரு லெஃப்ட் லேட்டரலா நான் யூஸ்வலி சொல்றது என்னன்னா, படுத்துட்டு ஒரு பக்கவாட்டுல திரும்பி கொடுங்க. பட் நீங்க உங்க பேக் எப்பயுமே சப்போர்ட்டடா வச்சுக்கோங்க. நீங்க உட்கார்ந்துட்டே கொடுக்குறீங்க அப்படின்னா பின்னாடி பேக் சப்போர்ட்டடா இருக்கணும். ஒரு சேரோ இல்ல பெட்ல வந்து பின்னாடி சாஞ்சிட்டோ நீங்க கொடுங்க. அண்ட் குழந்தைய வந்து கரெக்டான உங்க பிரெஸ்ட் லெவல் கொண்டு வந்து ஃபீட் பண்ணுங்க. ஸோ இதை வந்து சக்சஸ்ஃபுல் பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு ஒரு சிறந்த ரூல். அடுத்து எவ்வளவு நாள் கொடுக்கலாம் அப்படின்றது நம்மளுடைய உலக சுகாதார நிலையம் வந்து 2 வருஷம், அதாவது 2 வயசு குழந்தைக்கு முடிகிற வரைக்குமே தாய்ப்பால் தரலாம். ஸோ எக்ஸ்டெண்டட் பிரெஸ்ட் ஃபீடிங் அதுக்கும் மேல கொடுக்குறவங்களையும் எனக்கு தெரியும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம தாய்ப்பால் கொடுக்குறோமோ அந்த பாண்டிங் நீங்க சொன்ன மாதிரி அது மேலும் அதிகரிக்கும். அது இல்லாம நம்ம நியூட்ரிஷன் தான் கொடுத்துட்டே இருக்கும் போது குழந்தைங்க ஊட்டச்சத்து இருந்துட்டு இருக்கும். ஸோ அது வந்து அவங்களுடைய சாய்ஸ். ஓகே டாக்டர், அடுத்ததான் இன்னொரு கஷ்டமான கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற குழந்தைகளில் நிறைய பேர் இந்த ஆட்டிசம் குறைபாடு, ADHD குறைபாட்டோட இருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். இதுக்கான காரணம், இது அதிகரிச்சுட்டே போகிறதுக்கான காரணம் என்ன டாக்டர்? கரெக்ட். இப்போ போஸ்ட் கோவிட், அதாவது நம்ம கோவிட் வந்து நம்ம அதுல இருந்து வெளியில வந்துட்டோம். பட் கோவிட்க்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் புதுசா வருது. அதுல ஒண்ணு நான் பாக்குறது வந்து இந்த வர்ச்சுவல் ஆட்டிசம்னு சொல்றோம். நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் பேரண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஸோ அப்பா அம்மா 2 பேருமே வேலை செய்யறாங்க, அவங்க இந்நேரமும் ஸ்கிரீன்ஸ் பாக்குறாங்க. ஸோ குழந்தைய வந்து பராமரிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லாததுனால குழந்தைக்கு ஒரு போனை கொடுத்துருவோம், குழந்தைக்கு வந்து டிவி போட்டு விட்டுருவோம். ஸோ அவங்கள வந்து அது ஃபியூ ஹவர்ஸ் அது என்கேஜா வச்சுக்கும். சோ இது எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னா, குழந்தைக்கு வந்து ஒரு 9 மாசம் 1 வயசு குழந்தைலாம் உட்காந்து டிவி பாக்குது. போயிட்டே இருக்கும், பார்த்துட்டே இருப்பாங்க. ஆமா, சோ இந்த ரைம்ஸ் போயிட்டே இருக்கும். இது வந்து 1 வே கம்யூனிகேஷன். குழந்தை அது பாக்குது, அதுல இருந்து ஒரு சவுண்ட் கேக்குது, அதுல வந்து ஒரு விஷுவல்ஸ் ஓடிட்டு இருக்கு, அவ்வளவுதானே தவிர குழந்தைக்கு வேற எந்த சென்சஸுமே ஆக்டிவேட் ஆகல. அவங்களுக்கு ஒரு ஸ்டிமுலஸ் எதுவுமே இல்லாததுனால
ஃபர்தரா ஓகே நம்ம வந்து அப்பா அம்மா கிட்ட பேசணும், அவங்க ஐ கான்டாக்ட் பார்க்கணும் அப்படின்றதே குழந்தைக்கு தெரியாம போயிடுது. ஸோ என்ன ஆகுதுன்னா ரொம்ப அவங்களுடைய கம்யூனிகேஷன் ரொம்ப நேரோ ஆயிடுது. அந்த ஆர்வம் ஏற்படாம இருக்கு, அந்த தேவையும் அவங்க உணராம இருக்கிறாங்க. கரெக்ட், வெரி குட். ஆமா, அதே தான் நாங்களும் வந்து நிறைய சொல்றோம். இது வந்து 2 வயசுக்குள்ள ஸ்கிரீன் டைமே வேண்டாம். ஸ்கிரீன் டைம்ன்றது போன், மொபைல், லேப்டாப் எந்த விஷயமும் வேண்டாம். போன் காட்டினாதான் என் பையன் சாப்பிடுவான்னு நிறைய மதர் சொல்றாங்க. எப்படிதான் சாப்பாடு ஊட்டுறது, ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் சொல்லுங்க. அந்த காலத்துல எல்லாம் எப்படி சாப்பாடு கொடுத்தாங்க? நிலாவை காட்டி. நிலாவை காட்டணும்ன்றது இல்ல, பட் குழந்தைக்குன்னு அந்த நீட் இருக்கும்போது கண்டிப்பா சாப்பிடுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பசி வரும், அவங்க நல்லா விளையாட விடணும். குழந்தை வந்து நல்லா விளையாட விடணும். சின்ன குழந்தைங்க எல்லாம் வெளியில ஓடி ஆடி விளையாடணும். இப்பெல்லாம் வந்து எவ்ரி டைம் வீட்டுல இருக்காங்க. சோ ஓடி ஆடி விளையாடிட்டு வெளியில இருந்து வரும்போது கண்டிப்பா பசிக்கும், டயர்ட் ஆயிட்டு பசிக்கும். சோ இந்த 3 வேளை நமக்கு எப்படி ஒரு தேவை வருது, 9 மணி ஆச்சுன்னா எனக்கு பசிக்கும், நான் போய் சாப்பிடுறேன். குழந்தைய டைனிங் டேபிளுக்கு கொண்டு வாங்க. பெட்ரூம்ல உட்காந்து சாப்பாடு விட்டுறதோ டிவியை காமிச்சு சாப்பாடு விட்டுறதோ வேண்டாம். பிரிங் த கிட்ஸ் டு த டைனிங் டேபிள். நம்ம சாப்பிடுற அந்த 3 டைம்லயுமே குழந்தைய கொண்டு வாங்க, அவங்களுக்குன்னு ஒரு தட்டு வைங்க, அந்த தேவையை உணர வைங்கன்னு சொல்றோம். ஓகேங்க டாக்டர். குறிப்பா இப்ப நாம இந்த பனிக்காலத்துல, இந்த குளிர்காலத்துல இருக்கிறோம். இப்போ குழந்தைய எந்த அளவுக்கு பராமரிக்கிறதுல எதுலெல்லாம் நம்ம கூடுதல் கவனம் செலுத்தணும்? ஸோ இந்த குளிர்காலத்துல முக்கியமா வரக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து ட்ரை ஸ்கின். அதுவுமே ரொம்ப சின்ன குழந்தைங்க, அதாவது பச்சிளம் குழந்தைகள், பிறந்து 1 மாசம் 2 மாசம் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆயிடும். அண்ட் சுற்றுப்புற சூழல்ல வந்து 24-26 டிகிரி தான் இருக்கு. இப்போ நம்ம ஊர்லயே டெம்பரேச்சர் பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஸோ நம்ம ஒரு லேயர் ட்ரெஸ் போடுறோம் அப்படின்னா கவர் தெம் அப். ஸோ 2 லேயர் போடுங்க. உள்ளன்ஸ் ரொம்ப, அதாவது உள்ளன் கிளாத்திங் வந்து ரொம்ப குளிரா இருக்க இடத்துல போட்டுக்கலாம். பிறந்த குழந்தை முடிஞ்ச வரைக்கும் கேப், கிளவுஸ், சாக்ஸ் போட்டு அவங்கள வந்து அந்த ஒரு உஷ்ணமான நிலையில வச்சிருக்கணும். ரொம்ப சில்லுன்னு ஆகும்போது என்ன ஆகுதுன்னா குழந்தைங்க பால் குடிக்க மறுக்கிறாங்க, அவங்களுக்கான சுகர் லெவல்ஸ் குறையும், அண்ட் ரொம்ப டல் ஆயிடுவாங்க, ட்ரௌசினஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க. இதெல்லாம் ஹைப்போதெர்மியான்னு சொல்லும். ஸோ அதனால அவங்கள வந்து எப்பயுமே அவங்களுடைய பாடி டெம்பரேச்சர் கரெக்டாக வச்சுக்கணும். ஸோ கிளாத்திங் வந்து நம்ம வந்து கவனிக்கணும். இன்னொன்று, ஸ்கின் ட்ரைனஸ் ப்ரிவென்ட் பண்றதுக்கு மாய்ஸ்சரைசர் இல்லைன்னா பாடி லோஷன்ஸ் பேபி ஃப்ரெண்ட்லியா இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். டாக்டர், இப்போ நாமக்கல் இமயம் சிறப்பு மருத்துவமனையில் குழந்தைகள் நல மருத்துவம், அலர்ஜி, ஆஸ்துமா இதுக்கான சிகிச்சை முறைகள் என்னென்னலாம் கொடுத்துட்டு வரீங்க, அதை பத்தி சொல்லுங்க டாக்டர். ஸோ குழந்தைங்களுக்குன்னு நம்ம அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட் தனியா இருக்கு. அண்ட் அவங்கள அட்மிஷன்ஸ் பண்ணி ஸ்பெஷலைஸ்ட் ரூம்ஸ் அவைலபிளா இருக்கு. அண்ட் தீவிர சிகிச்சை கொடுக்கறதுக்கான ஐசியூ ஃபெசிலிட்டிஸ் நம்மகிட்ட இருக்கு. குழந்தைங்களுக்குன்னே பிரத்யேகமாக பீடியாட்ரிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டும் நம்ம கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம அலர்ஜி, ஆஸ்மா பொறுத்தவரையில் அவங்களுக்கான டெஸ்டிங். ஸோ இது குழந்தைகள் மட்டும் இல்லாம பெரியவங்களுக்குமே டெஸ்டிங் வசதிகள், ஸ்கின் டெஸ்டிங் பண்றோம். தோல் பரிசோதனை மூலியமா அவங்களுக்கு என்னென்ன அலர்ஜி இருக்குன்றதை நம்மளால கண்டறிய முடியும். ரத்த பரிசோதனை நிலையம் இருக்கு. அது இல்லாம ஆஸ்மா அண்ட் சிஓபிடி, ரொம்ப நாள் சுவாச பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ஸ்பைரோமெட்ரி, இம்பல்ஸ் ஆஸ்லோமெட்ரின்னு சொல்லக்கூடிய வசதிகளும் நம்மகிட்ட இருக்கு. தற்போது நம்முடைய நாமக்கல் இமயம் சிறப்பு மருத்துவமனையின் எலும்பு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் மதன்குமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த எலும்பு தேய்மானம் அப்படிங்கிற, மூட்டு தேய்மானம் அப்படிங்கிறது சீக்கிரமாவே ஏற்படுது. இந்த தேய்மானத்தை பத்தி முதல்ல சொல்லுங்க டாக்டர். மூட்டு தேய்மானம் அப்படின்னா என்னன்னா, ஸோ ஒரு மூட்லையுமே நம்ம யூஸ் பண்ண அது என்னன்னா தேய செய்யும். ஸோ அதுல முக்கியமான மூட்டுன்னு பாத்தீங்கன்னா முழங்கால் மூட்டு. முழங்கால் மூட்டு தான் நம்ம இருக்கிறதுலே தேய்மானம் ரொம்ப அதிகமா இதாகும். ஸோ ஒரு இதை பொறுத்து இருக்கு. ஸோ சில பேருக்கு பாத்தீங்கன்னா இப்போ யங் ஏஜ்லேயே கொஞ்சம் தேய்மானம் வருது. ஸோ மெயின் காரணம் அதுக்கு வந்து ஒபிசிட்டி. அந்த யங் ஏஜ் அப்படிங்கிறது யங் ஏஜ்ங்கிறது மெயினா வந்து இயர்லி 40s. இயர்லி 40ஸ்லேயே பாத்தீங்கன்னா அவங்க நல்ல ஒபிசிட்டி, நல்ல குண்டா இருக்கனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா மூட்டோட அழுத்தம் ஜாஸ்தி ஆகுது. யூஸ்வலா என்னன்னா நம்ம நார்மல் வெயிட்டை விட நம்ம 1 கிலோ அதிகமா இருந்தாலும் இன்டூ 4 மடங்கு நம்ம மூட்டுக்கு போற வெயிட் வந்து அதிகமா போகும். அப்ப என்ன ஆகும், நம்ம ஓவர்லோட் பண்ணும்போது அந்த மூட்டு சாணா தேய தான் செய்யும். ஸோ அப்படி தேயும் போது ஒரு காரணங்கள் இருக்குங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ். இந்த மாதிரி ஆர்த்ரைட்டிஸ் இருக்கவங்களுக்கு யங் ஏஜ்ல ஈவன் 20 வயசுல கூட தேய்மானம் வரும். ஸோ அந்த இதுல தேய்மானம் இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு ஸ்டேஜிங் இருக்குங்க. முக்கியமா அதுல வந்து 4 ஸ்டேஜா பிரிப்போம். அதுல முதல் ஸ்டேஜ் என்னன்னா தேய்மானம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அது உள்ள இருக்கிற எண்ணெய் பசை அது வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ குறைய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா அது ஃப்ரிக்ஷன்ல உராய்வுத்தன்மை ஜாஸ்தியாகும் போது தேய்மானமும் நமக்கு வந்து அதிகமாகும். ஸோ ஸ்டேஜ் 2ல என்னன்னா அந்த நடுவில் மினிஸ்கஸ் ஜவ் இருக்கும், அது எல்லாமே நஞ்சி போக ஆரம்பிக்கும். ஒரு கயிறு எடுத்து கல்லுக்கு நல்லா தேய்ச்சா திரியா நஞ்சி போகுது பாத்தீங்களா, அதே மாதிரி ஜவ் வந்து நஞ்சி போக ஆரம்பிக்கும். ஸோ உள்ளார அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா மெயினா வந்து இந்த காட்லேஜ். மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட்டுங்கிறது மெயினா வந்து இதுல காட்லேஜ் இருக்கும். ஸோ இதுதான் முழங்கால் ஜாயிண்ட். இதுல என்னன்னா காட்லேஜ் இருக்கும். இது வந்து போனு, இதுக்கு மேல ஒரு லேயர். இப்ப எப்படின்னா ஒரு சிமெண்ட் தரை மேல ஒரு மொசைக் கல் போட்ட மாதிரி
ஒரு சாஃப்டான லேயர் இருக்கும். ஸோ இதுவும் ரப் ஆகும். ஸோ அப்போ வந்து நமக்கு ஃப்ரிக்ஷன் கம்மியா இருக்கும். ஸோ அதனால உராய்வுத்தன்மை வந்து நமக்கு கம்மியாகும். இது இயர்லி நம்ம போக போக இது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இதுல இருக்க அந்த கார்ட்லேஜ் எல்லாமே இதுல எரோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஃபுல்லா எரோட் ஆகும் போது என்னன்னா இந்த எலும்பும் மோத ஆரம்பிக்கும். ஸோ மோதும் போது பாத்தீங்கன்னா ஸோ அதனால சிவியர் பெயின் இருக்கும். ஸோ அதுதான் அந்த தேய்மானம். அந்த 4th ஸ்டேஜுங்கிறது பர்டிகுலரா அதுதான் லாஸ்ட் ஸ்டேஜிங். அதுக்கு மேல நமக்கு வந்து இதை வந்து நம்ம சர்ஜரி தான் பண்ணி ஆகணும் அந்த ஸ்டேஜில் இருக்கிறதுங்க. ஆரம்பத்திலேயே நம்ம இந்த மூட்டு வலியை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா அது என்னென்ன விளைவுகளுக்கு கொண்டு போய் விடும் டாக்டர்? கண்டிப்பா இது வந்து வருமும் காப்போம் மாதிரி தான். ஸோ நம்ம உடம்போட வெயிட்டை நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணணும், கரெக்டான பிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம கரெக்டா பண்ணணும். இதெல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கு போனை சுத்தி ஜாயிண்ட் சுத்தி நிறைய மசில் இருக்கு. ஸோ அந்த மசிலுக்கான ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆக பிளட் சப்ளை இன்க்ரீஸ் ஆக அந்த மூட்டோட ஸ்டெபிலிட்டி எல்லாம் எங்க இருக்குன்னா அந்த மசில் தான் கொடுக்குதுங்க. ஸோ அது எல்லாமே நம்ம கரெக்டா வச்சிருந்தோம் அப்படின்னா டெஃபினட்டா அந்த பிரச்சனை வராது. இப்போ முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ஒரு 70s தேய்மானம் வர இதெல்லாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இயர்லி 50s நிறைய பேருக்கு தேய்மானம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டாக்டர் இப்போ மூட்டு வலியோட ஆரம்ப கட்டத்துல ஒருத்தர் இருக்கிறாங்க, அதை எந்தெந்த வகைகள் எல்லாம் நம்ம மக்கள் அலட்சியப்படுத்துறதா நீங்க பாக்குறீங்க? ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து மூட்டு வலி வருதுன்னா இப்போ அவங்க வரது எப்படி வராங்கன்னா 6 மாசத்துக்கு அப்புறம் வராங்க யூஸ்வலா. இப்போ வரது எல்லாமே இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல அந்த பத்தி எஜுகேட்டடா இருக்கவங்க. ஸோ நிறைய இப்போ சோசியல் மீடியாஸ்ல நிறைய எல்லாமே யூடியூப்ல எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சிங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஈவன் ஃபர்ஸ்ட் மந்த்லேயே வந்துடுறாங்க. ஒரு 10 days எனக்கு வலிக்குது சார் அந்த மாதிரி வரும்போது ரொம்ப ஈஸிங். ஸோ நம்ம என்ன காசுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்ரே எடுப்போம். ஸோ அதில் வந்து என்ன ஜாயிண்ட் லைன், அதாவது வந்து எக்ஸ்ரே பார்க்கும்போது 2 எலும்புக்கான கேப் வந்து கம்மியாகும். ஸோ அது வந்து இயர்லி ஸ்டேஜில் இருக்காங்களா என்னங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கான காசு என்னன்னு ரூல் அவுட் பண்ணலாம். உள்ள இருக்கிற எண்ணெய் சில சமயம் குறையலாம், சில சமயம் ஒபிசிட்டினால் இருக்கலாம், சில சமயம் மூட்டு அழுத்தத்தினால இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அவங்க ஒரு சில பேர்த்தோட ஜாப்னால கூட இருக்கலாம். ஸோ இதுல எது அவங்களுக்குன்னு பார்த்து அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா அவங்களோட மூட்டு வந்து லைஃப் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். டாக்டர் இப்போ நம்ம பல்லுக்கு பண்ற மாதிரி இந்த இம்ப்ளான்ட் ட்ரீட்மெண்ட் எலும்புக்கு மூட்டுக்கு எங்கென்னலாம் பண்ணலாம்? ஸோ மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சைனா ஜென்ரலாக போனை கட் பண்ணுவாங்க. இந்த போனா கட் பண்ணி ஜென்ரல் இன்னமும் இருக்கு. சில பேஷண்ட் என்கிட்ட வரும்போது டவுட் கேட்பாங்க, சார் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சைனா மூட்டையை நீங்க எடுத்துருவீங்களா, என் மூட்டை எடுத்துருவீங்களா அப்படின்னு. ஸோ மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது ஒன்றும் இல்லைங்க. இப்போ தலையில் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ ஏதாவது நம்ம முடியை ஷேவ் பண்ணிட்டு நம்ம கேப் போடுறோம். சிமிலர் அதே மாதிரி தான் இங்கே தேய்மானம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த தேய்மான பகுதியை வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி ஷேவ் பண்ணிடுவோம். ஷேவ் பண்ணிட்டு இதுக்குன்னு தனியாக இம்ப்ளான்ஸ் இருக்குங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒரு சைஸிங் இருக்கும். ஸோ நிறைய சைஸஸ் இருக்கும். அதில் என்ன பெஸ்ட்டோ பேஷண்ட்டுக்கு இருக்குமோ அதை சூஸ் பண்ணி போடுவோம். ஸோ இது வந்து மேலே தொடை எலும்புல இருக்க இம்ப்ளான்டிங். ஸோ இந்த பகுதி இது வந்து கீழே இருக்க காலோட இம்ப்ளான்ட். இது ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறது தான் பாலின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஹைலி கிளாஸ் லிங்க்டு பாலி. இதுதான் அந்த உராய்வுத்தன்மையை கம்மியாக வச்சுக்கிறது. ஸோ இதுல நிறைய டைப் ஆஃப் மெட்டல்ஸ் இருக்குங்க. ஸோ மூட்டு மாற்று இதுனா இம்ப்ளான்ஸ் நிறைய இருக்குங்க. பட் ரிசல்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் சேம் ரிசல்ட்ஸாக தான் இருக்கும். எல்லாமே நல்ல ரிசல்ட்ஸ் பர்ஃபார்மிங் நீயாக தான் இருக்கும் பண்றது எல்லாமே. அடுத்ததா அந்த ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் விளையாடுறப்போ அடிபட்டு இந்த லிகமெண்ட் இன்ஜுரி எல்லாம் ஆகுது, அவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்? ரொம்ப 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 காமனா வரது வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ்ல இப்போ பேஷண்ட்ஸ்லாம் வராங்கன்னா ஒரு நாளைக்கே ஒருத்தர் மினிமம் வந்து என்ன ஆகும்னா 1-2 பேர் இந்த நீல வந்து லிகமெண்ட் இன்ஜுரி ஆகும். என்னன்னா கபடி விளையாடுற பிளேயர்ஸ், இந்த பாஸ்கெட் பால் விளையாடுறது, ஃபுட்பால் விளையாடுறது, என்னன்னா நீ ட்விஸ்டிங் இன்ஜுரி. எதுலலாம் நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லா நீ ட்விஸ்ட் ஆகுதோ அதுல இன்ஜுரி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்காங்க. ஸோ அந்த இதில் என்ன ஆகும்னா மெயினாக நீல வந்து பார்த்தீங்கன்னா ஏசிஎல் டேர். ஸோ நீல வந்து நிறைய லிகமெண்ட்ஸ் இருக்கு. ஏசிஎல், பிசிஎல், எல்சிஎல், எம்சிஎல் இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. அதில் காமனாக இன்ஜுரி ஆகுது பார்த்தீங்கன்னா ஏசிஎல்ங்கிற ஆன்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட்டுங்கிறது தான் காமனாக வந்து நமக்கு இன்ஜுரி ஆகும். அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நார்மலாக அந்த இது வரும்போது எம்ஆர்ஐ எடுப்போம். எம்ஆர்ஐல வந்து 100% அது வந்து டேருன்னு சொல்லி வந்திருக்கும். அவங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா ஆர்த்ரோஸ்கோபி மூலியமா நுனி தொலை போட்டு, ஸோ முட்டியில வந்து சின்ன தொலை மாதிரி போட்டு அது வழியாவே அந்த லிகமெண்ட் கிழிஞ்சதை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவோம். அந்த ஜவ்வு கிழிஞ்சதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவோம். அதுவும் அதுல நிறைய டைப் இருக்குங்க. அதுல பட்டன் யூஸ் பண்ணுவோம் யூஸ்வலா. அந்த இது பண்றது அதுல பாத்தீங்கன்னா பயோஸ்க்ரூஸ்னு இப்போ லேட்டஸ்டா இருக்கிறது பயோஸ்க்ரூசிங். யூஸ்வலா பேஷண்ட்ஸ்க்கு நாங்க அட்வைஸ் பண்றது பயோஸ்க்ரூஸ். அது என்னன்னா எலும்பை கரைஞ்சிரும். ஸ்க்ரூஸ் நம்ம திரும்பி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ரிசல்ட் வைஸ் ஹீலிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே நல்லா இருக்கும் அந்த இதுலையும். பட் ஈவன் 6 monthsக்கு அப்புறம் திரும்பவும் அவங்க ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி எல்லாமே போக ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுத்ததா இமயம் சிறப்பு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய இந்த சிறப்பு அம்சங்கள் குறித்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க டாக்டர். கண்டிப்பாக பண்ணலாங்க. நாமளே போய் பார்க்கலாம். நம்மளே பார்த்துலாம். ஓகே, இது வந்து ஐசியூ வார்டுங்க. ஸோ இதுலையுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே லேட்டஸ்ட் மிஷினரிஸ். ஸோ டு த மெட்ரோ சிட்டிஸ்ல என்னென்னலாம் இருக்குமோ அது எல்லாத்தையுமே நம்ம இங்க கொடுத்துட்டு இருக்கோம். சென்னையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்ம இங்க நாமக்கல்லையும் இருக்கு. ஆமா, ஈவன் ஒரு சின்ன அந்த காட் எல்லாமே இருக்கிறது எல்லாமே இம்போர்ட்டட் தாங்க.
ஸோ எல்லாமே என்னன்னா பேஷண்டோட ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கொடுக்கணும், அவங்களுக்கான மெட்ரோல இருக்க வசதி இதை வந்து நம்ம இங்க கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இது எல்லாமே ஃபுல்லாவே லேட்டஸ்ட் ஐசியூ இது வந்து நம்ம இங்க வச்சிருக்கோம். இது வந்து லேட்டஸ்ட் எல்லாமே எக்யூப்மெண்ட்ஸ் முதற்கொண்டு இது பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே லேட்டஸ்ட் வென்டிலேட்டர்ஸ், இந்த மாதிரி இன்டர்நேஷனல் கம்பெனிஸ் அந்த வென்டிலேட்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கு. ஸோ மானிட்டர்ஸ், இந்த கார்ட்ஸ், ஈவன் இந்த வந்து கார்ட்ஸ்லாம் எல்லாமே இம்போர்ட்டட் கார்ட்ஸுங்க. ஸோ இது எல்லாமே ஆட்டோமேட்டிக் இம்போர்ட்டட் கார்ட்ஸ். அது எல்லாமே மெட்ரோ சிட்டிஸ்ல என்ன பெஸ்ட்டாக நம்ம கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து எல்லாமே இங்கே படுக்கை வசதி வந்து ஐசியூ படுக்கை வசதி இதுல ஹையர் எண்டான ஐசியூ படுக்கை வசதி நம்ம கிட்ட இருக்குங்க. எல்லாம் இந்த சின்ன சின்ன விஷயத்துல கூட அவ்வளோ உன்னிப்பா கவனிச்சு அதையும் குவாலிட்டியா கொடுக்கணும். கண்டிப்பா ஒரு சின்ன சின்ன விஷயமும் அது பேஷண்ட்டுக்கான ஒரு ஆடட் பெனிஃபிட்டா இருக்கு, அதுல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா டெஃபினட்டா நம்ம அதை பண்ணலாங்க. ஸோ இதுல மருத்துவத்துறையில இருக்கிற அனைத்து வசதிகளையும் நாமக்கலுக்கு கொண்டு வரணும், இமயம் தயாரா இருக்கு. கண்டிப்பா டாக்டர், ஒரு ரொம்பவே உணர்வுபூர்வமான ஒரு இடம், தாயும் சேயும் அவங்க முதல்ல மீட் பண்ற ஒரு அழகான இடம். இங்க பாக்குறப்ப ரொம்ப பிரம்மாண்டமா காமா இருக்கு. இந்த இடத்த பத்தி எங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க டாக்டர். இதுல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு? ஸோ இது வந்து டெலிவரி சூட் ரூம். ஸோ மதர்ஸ் வந்து டெலிவரி ஆனது பிறகு இந்த ரூம்க்கு வந்து ஷிஃப்ட் ஆவாங்க. இதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த பாண்டிங் உருவாகிறது அந்த முதல் ஒரு 2-3 நாட்கள் தாயும் சேயும் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ இது வந்து எப்படி அவங்களுக்கு வந்து வீட்டுல இருந்து அவங்களுக்கு என்னென்ன வசதிகள் இருக்குமோ அது எல்லாமே இங்க கொடுக்கறதுக்கான வசதிகள் நாங்க வந்து செஞ்சிருக்கோம். ஸோ ஒரு சின்ன பெட் அப்படின்றது கூட பார்க்காம இதுல வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி அவங்களுக்கு வந்து எல்லா கம்ஃபர்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ரூம்ல வந்து குழந்தைங்களுக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். அண்ட் பேரண்ட்ஸ் வந்து இங்க தங்கறதுக்கான வசதி இருக்கு. அண்ட் இங்க இருந்து அவங்க வெளியே போக வேண்டாம், நம்ம வந்து செவிலியர்களை கூப்பிடணும் அப்படின்னாலே இங்க இருந்து ஒரு சின்ன ஒரு பட்டன் பிரஸ் பண்ணா போதும். ஸோ ஸ்டாஃப் நர்சஸ் வந்து ரூம்ஸ்க்கே வருவாங்க. ஸோ ஒரு மகப்பேருக்கு தயாரா இருக்கக்கூடிய ரூம். கண்டிப்பா இது வந்து நாமக்கல்ல இருக்க மக்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன். ஸோ இது வந்து நம்மளுடைய சிடி ஸ்கேன். இதோட ஸ்பெஷாலிட்டி 24 மணி நேரம் ஃபங்க்ஷனல் ஆயிட்டு இருக்கக்கூடிய சிடி மெஷின். ஸோ எஸ்பெஷலி நம்மளுடைய அவசர சிகிச்சைகள், ஒரு விபத்து நடக்குது அப்படின்னா முதல்ல வந்து தலைப்பகுதியில ஒரு சிடி எடுத்தாச்சா அப்படின்றது தான் வந்து இப்போ ரிலேட்டிவ்ஸே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எந்த டைம் வந்தாலும் நம்மளுக்கு சிடி அவைலபிளா இருக்கும். ஸோ சிடி தலைப்பகுதி மட்டும் இல்லாம நம்மளுடைய நுரையீரல் மற்றும் அப்டமன், ஸோ எல்லாத்துலேயுமே இந்த சிடிஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு சின்ன உடல் உபாதைகளுக்கு வெளியூர்கள் மெட்ரோ சிட்டிஸை தேடி போகாம இமயம் மருத்துவமனையில உலகத்தரம் வாய்ந்த எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளா இருக்கு. ஸோ டாக்டர்ஸ் மட்டும் இல்லாம எங்களுடைய இமயம் மருத்துவமனை ஃபேமிலி ரெடியா இருக்கும். ஸோ நாமக்கல் மக்கள் வந்து இந்த சேவையை பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு நான் விரும்புறேன். உயர்தர சிகிச்சைக்கு மெட்ரோ சிட்டிஸ் போகாம நாமக்கல் மக்கள், சுத்தி இருக்கிற மக்கள் இமயம் மருத்துவமனையை பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக. இன்றைய நிகழ்ச்சியில் நாமக்கல் இமயம் சிறப்பு மருத்துவமனையின் சிகிச்சை முறைகள் குறித்தும், அது மட்டுமல்லாமல் குழந்தைகள் நல மருத்துவம் குறித்தும், எலும்பியல் மருத்துவம் குறித்தும் பதிவு செய்தோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.